ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த பாகவெளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் விக்னேஷ், சுஜிதா தம்பதி. இருவருக்கும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து 2 பெண் குழந்தைகள் இருக்க 3ஆவதாக சுஜிதா கர்ப்பம் தரித்தார். இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சுஜிதா தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உடலை மீட்ட போலீசார் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் விபரீதம் நிகழ்ந்ததா என விசாரணையை தொடங்கினர். இந்த நிலையில் கணவனின் குடிப்பழக்கமே கர்ப்பிணிக்கு யமனாக மாறியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்க கணவன் விக்னேஷ் குடும்ப பொறுப்பை கொஞ்சமும் கவனித்துக் கொள்ளாமல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததாக கூறப்படுகிறது. கர்ப்பிணியாக இருக்கும் மனைவியை கவனிக்க முடியாத அளவுக்கு எந்நேரமும் குடிபோதையிலேயே விக்னேஷ் மூழ்கி கிடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அடிக்கடி சண்டை சச்சரவு என குடும்பமே நிம்மதியின்றி தவித்திருக்கிறது. குடும்ப செலவுக்கு சல்லி பைசா கூட பணம் கொடுக்காத விக்னேஷ் மூலம் நாள்தோறும் சுஜிதா சித்திரவதையே அனுபவித்து வர மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சுஜிதாவின் விபரீத முடிவால் வயிற்றில் இருந்த சிசுவும் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் சம்பவம் குறித்து கோட்டாட்சியர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்பதற்கு எத்தனையோ அதிர்ச்சியான சான்றுகள் இருந்தாலும் கருவில் இருக்கும் சிசு கர்ப்பிணி என 2 உயிர்கள் பலியானதோடு 2 மகள்கள் தாயின்றி ஆதரவற்ற நிலைக்கு ஆளான இந்த சம்பவம் மனதை உலுக்குவதாக அமைந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.